பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு விடுதலையின் சுவிசேஷம். நாம் ஒவ்வொருவருக்குமே விடுதலை தேவை. ஏனென்றால் பாவம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல விதத்தில் கிரியை செய்து அடிமைத்தனத்திற்குள்ளாக வைத்திருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எந்தெந்த இடத்துலெல்லாம் யாரெல்லாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்களோ, அந்த விசுவாசத்தின் மூலமாக ஒரு பெரிய விடுதலை அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய ஜனங்கள் 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் தேவன் அவருடைய மிகுந்த வல்லமையை கொண்டு அவர்களை ரட்சித்தார். சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக அவர்களை நடத்தி கொண்டு வந்து வனாந்திரத்தின் வழியாக கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தார். இதை நம்ம படிக்கும்போது தேவன் எவ்வளவு பலத்தை கொண்டு அவர் விடுவிக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியும் போது அந்த சுவிசேஷத்தின் வல்லமை நம்மை விடுதலையாக்குகிறது. எப்படிப்பட்ட பாவத்தினுடைய பிடியில் நம்ம காணப்பட்டாலும் இந்த சுவிசேஷத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை நம்மை விடுதலையாக்குகிறது. இன்றைக்கு எப்படி இந்த சுவிசேஷத்தின் மூலமாக விடுதலை கிடைக்கிறது என்று ஒரு 4 பகுதிகளை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், இந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் ஒன்று கூட குறையாமல் நம்ம கடைப்பிடித்தா மட்டும்தான் தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், சேர முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை நம்மால் என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியவில்லை. முயற்சி செய்கிறோம், ஆனால் நம்மால் என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியலை. இதை தான் நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அதை தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது எப்படி நியாயப்பிரமாணத்தின் பிடியில் நம்ம இருக்கிறோம் என்பது தெரிய வருகிறது. ஆனால் இந்த சுவிசேஷம் நம்மை விடுதலையாக்குகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நம்ம படிக்கும்போது நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களாகி அதிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணப்படுறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்றதுனால தான் நான் தேவனிடத்தில் போக முடியும் என்ற நிலையிலிருந்து நம்ம வந்து விசுவாசத்தின் மூலமாக தேவனோடு ஒரு உறவை வைத்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு நாம் வருகிறோம். இப்போ முதலாவதாக நியாயப்பிரமாணத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. இரண்டாவதாக பாவத்திலிருந்தும் அதன் வல்லமையிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது எது? என்னுடைய பாவ சுபாவம். ஆதாமிலிருந்து நான் ஒரு சுபாவத்தை சுதந்திரித்தேனே, அந்த சுபாவம்தான் என்னை ஆட்டி படைத்தது, பாவம் செய்ய வைத்தது. ஆனால் அந்த சுபாவம் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. இதுதான் சுவிசேஷம். இந்த காரியத்தை ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நம்மால் இன்னும் தெளிவாக பார்க்க முடியும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது எப்படி பவுல் இந்த இடத்துல பாவத்தோடு பாவத்தின் வல்லமையோடு போராடுகிறதை அவர் அதில் எழுதியிருக்கிறார். 19ஆம் வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். நல்லது செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, ஆனால் நல்லதை என்னால் செய்ய முடியவில்லை. 20ஆம் வசனம், அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ இந்த பாவ சுபாவம் நமக்குள்ளால் இருக்கிறதுனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியவில்லை. 24ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்?
அப்போ இந்த பாவத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு போராட்டத்தை கொடுத்து நாம் பார்க்கிறோம். ஆனால் கலாத்தியர் 2:20 நாம் பார்க்கும்போது, இந்த பாவ சரீரம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். அப்போ இந்த சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது? இந்த பாவ சரீரத்திலிருந்து, இந்த பாவ உணர்விலிருந்து, இந்த பாவ சுபாவத்திலிருந்து சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் பாவத்தின் வல்லமையில் போராடி கொண்டிருக்கிறீங்களா? அல்லது பாவ உணர்வுகளில் போராடி கொண்டிருக்கிறீங்களா? பாவ சுபாவத்தில் போராடி கொண்டிருக்கிறீங்களா? சுய முயற்சி செய்து நமக்கு எந்த பலனுமே கிடையாது. ஆனால் விடுதலையின் சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசித்து அதற்கு நம்ம கீழ்ப்படியும் போது என்ன நடக்கிறது? இந்த பாவத்தின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. மூன்றாவதாக, இந்த சுவிசேஷத்தின் வல்லமை எதிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது என்றால், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது. நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கலைன்னா அது நமக்கு சாபத்தை கொண்டு வருகிறது. கலாத்தியர் 3:13 நான் வாசிக்கிறேன். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது, இந்த நியாயப்பிரமாணத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், இந்த நியாயப்பிரமாணத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களுக்கு சாபம், இப்படியாக நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஏன்னா யாராலையும் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படிய முடியாது. அப்போ நமக்கு என்ன தான் கிடைக்கிறது? சாபம்தான் கிடைக்கிறது. அதுதான் நம்முடைய பங்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்ததுனால வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார். இப்போ இயேசு நமக்காக சாபமாக மாறினபடியால் விசுவாசத்தின் மூலமாக சாபத்திலிருந்து நம்ம என்ன பண்ணப்படுகிறோம்? விடுதலையாக்கப்படுகிறோம். எந்த நிமிஷத்தில் நம்ம சுவிசேஷத்தை விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த நிமிஷத்தில் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வரக்கூடிய சாபத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இது சாபமாக இருக்கிறது, தலைமுறையாக இந்த சாபம் வந்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய தாத்தா பாட்டிக்கு இந்த சாபம் இருந்தது, என்னுடைய பெற்றோருக்கு இந்த சாபம் இருந்தது, என்னுடைய குடும்பத்திலும் இந்த சாபம் இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த சாபம் போயிருமோ என்று சொல்லக்கூடிய பயம் இருக்கிறது என்று அநேகர் இன்றைக்கு பயப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய தலைமுறையில், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையிலேயே முற்றுப்புள்ளியாகிறது. ஒரு விடுதலையின் வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வருகிறார். அடுத்ததாக, பாரம்பரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. நிறைய நேரத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நிறைய மனித முயற்சிகள், பாரம்பரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? கடைபிடிக்கிறோம். எதற்கு கடைபிடிக்கிறோம் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்ல காரியம் நடந்து விடாதா என்று சொல்லி. கலாத்தியர் 4:8-9-10 நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். 9 இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. இப்போ இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அல்லது அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனை விசுவாசிக்காமல் நாட்களை மாதங்களை அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? என்னுடைய திருமணம் அல்லது என்னுடைய பிள்ளையுடைய திருமணம் இந்த நாளில் நடந்துச்சுன்னா அந்த திருமணம் நிலைக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்று மனித பாரம்பரியங்கள் மூலமாக நாட்களை குறித்து அதில் ஒரு நம்பிக்கையை வைத்து அதில் நல்ல காரியங்களை என்ன பண்ணுறாங்க? நடத்துகிறார்கள். அப்போ அந்த நேரங்களை பார்த்து அந்த நாட்களை பார்த்து காரியங்களை செய்யும்போது நான் எதை நம்புகிறேன்? என்னுடைய பாரம்பரியங்களை அல்லது மனிதர்களால் உண்டான அந்த காரியங்களை நான் என்ன பண்ணுறேன்? நம்புகிறேன். ஆனால் அப்படி செய்யும்போது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நான் இயேசுவை இந்த காரியத்திற்காக நம்பவில்லை. ஆனால் சுவிசேஷம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இது நல்ல நாள் கிடையாது,
இது கெட்ட நாள், இந்த நாளில் எந்த நல்ல காரியத்தை என்ன பண்ணாதுங்க, வைக்காதுங்க என்று சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் சுவிசேஷத்தை நம்ம விசுவாசிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்து மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கும்போது பாரம்பரியங்களை நாம் நம்பாமல் இயேசு மேலே விசுவாசம் வைத்து நம்முடைய காரியங்களை தைரியமாக நம்ம செய்யும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியும். அப்போ சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். இந்த சுவிசேஷம் விடுதலையின் சுவிசேஷம். இந்த கலாத்தியர் நிருபத்தை படிக்கும்போது இந்த ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அது என்ன வார்த்தை? விடுதலை, விடுதலை, விடுதலை. விடுதலைக்காக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுயாதீனமாக வாழ்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த விதமான பாவ கட்டுகளிலும் நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விடுதலையை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிறீர்களா? இந்த நாளில் இந்த விடுதலையின் சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவர் தரக்கூடிய விடுதலையை அனுபவிப்பார்களாக. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சுவிசேஷம் அது விடுதலையின் சுவிசேஷமாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய விடுதலையை கொண்டு வருகிறீர் தகப்பனே. இன்றைக்கு ஒரு சில பகுதிகளை நாங்கள் தியானித்தோம். இந்த பகுதியில் என்னுடைய வாழ்க்கையில், இது எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லையே, பாவத்தோடு போராடுகிறேனே, எப்படி இந்த காரியங்களை செய்வதென்று எனக்கு தெரியலையே, முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் அது நிலைக்க மாட்டேங்குதே என்று அநேகர் ஒரு வியாகுலத்தோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் சுவிசேஷத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்தெந்த பகுதியில் போராடி கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த பகுதிகளில் பலன் இல்லாமல் காணப்படுகிறார்களோ அந்த பகுதியில் சுவிசேஷத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி செய்து விடுதலையோடு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.